வணக்கம். இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நமக்கே தெரியாம உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத வில்லனை பத்தி தான் பார்க்க போறோம். பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த வருஷம் ஆரம்பத்துல உங்களுக்கு நல்ல சேலரி ஹைக் கிடைச்சிருக்கும், இல்ல ப்ரொமோஷன் கூட வந்திருக்கும். ஆனா இன்னமும் மாச கடைசியில ரெகுலர் செலவுகளுக்கே காசு பத்தாம கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? சீரியஸா சொல்றேன், இந்த நிலைமை உங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, நம்மள பல பேருக்கு இதுதான் நிதர்சனம். ஏன் இப்படி ஆகுது? இத புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம இந்த 5 விஷயங்களை பார்க்க போறோம். அமைதியான செல்வாழிப்பான், அதோட பாதிப்பை எப்படி அளவிடுறது, விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம், ஆர்பிஐயின் ரகசிய ஆயுதம், கடைசியா பணவீக்கத்தை முறியடிக்கும் வழிகள். பகுதி 1, அமைதியான செல்வ அழிப்பான். இது எப்படி மிடில் கிளாஸ் மக்களை குறிவைக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். அந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 30லிருந்து 40 ரூபாய்க்கு வித்த அதே 1 லிட்டர் பால் இன்னைக்கு 60 ரூபாய்க்கு விக்குது. பாக்கெட் மாறல, பாலோட அளவு கொஞ்சமும் மாறல, ஆனா உங்க பணத்தோட மதிப்பு பாத்தீங்களா, பயங்கரமா குறைஞ்சிருக்கு. இதுக்கு பேரு தான் பணவீக்கம். இப்போ ஒரு கணக்கு சொல்றேன், கவனிங்க. உங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு வருஷத்துக்கு 5% சேலரி ஹைக் கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா வெளியில இன்ஃப்ளேஷன் 7% இருந்தா மேத்தமேட்டிக்கலா நீங்க ஒவ்வொரு வருஷமும் 2% வெல்த்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க சம்பளம் ஏறுற மாதிரி தெரியும், ஆனா உண்மையில நீங்க ஏழையாகிட்டு இருக்கீங்க. இதனாலதான் பணவீக்கம் அப்படிங்கிறது உங்க செல்வத்தை அழிக்கிற ஒரு மெதுவான கொடிய விஷயம்னு சொல்லப்படுது. நம்ம வெறும் அந்த 9 to 5 வேலையை மட்டுமே நம்பி பெரிய அளவுல எந்த வெல்த்தையும் உருவாக்கிட முடியாதுங்கிறத இந்த உண்மை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. பகுதி 2, இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை அளவிடுதல். சென்ட்ரல் பேங்க்ஸ் இந்த வில்லனை எப்படி ட்ராக் பண்றாங்கன்னு பாப்போம். ஆர்பிஐ மாதிரி இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் நம்ம தினசரி வாங்குற பொருட்கள் எல்லாம் ஒரு கற்பனையான கூடையில வச்சு அதோட விலை மாற்றங்களை தொடர்ந்து கவனிப்பாங்க. ரீட்டைல் விலைய சிபிஐ மூலமாவும் ஹோல்சேல் விலைய WPI மூலமாவும் அளக்குறாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு டிவி இல்ல ஏசி விலை ஏறதை விட அரிசி, பருப்பு மாதிரி உணவுப் பொருட்களோட விலையேற்றம் உங்களை ரொம்பவே பாதிக்கும்னு ஆர்பிஐக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த கற்பனை கூடையில உணவுப் பொருட்களுக்கு ரொம்ப அதிக வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு, அப்போ இன்ஃப்ளேஷன் 0% இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்குமே, பொருட்களோட விலை அப்படியே குறைஞ்சா நல்லா இருக்குமேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதுதாங்க பெரிய ட்ராப். விலை குறையறதுக்கு பேரு டீஃப்ளேஷன். 90கள்ல இருந்து 2010 வரைக்கும் ஜப்பான்ல இதுதான் நடந்துச்சு. பொருட்களோட விலை குறையும் போது மக்கள் நாளைக்கு இன்னும் விலை குறையும்ல, அப்போ வாங்கிக்கலான்னு வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால கம்பெனிகளுக்கு வியாபாரம் ஆகாம காஸ்ட் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சு பெரிய அளவுல ஆட்குறைப்பு நடக்கும். சோ விலை குறையறதும் பெரிய டேஞ்சர் தான். பகுதி 3, விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம், இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்ன? இன்ஃப்ளேஷன்ல மொத்தம் 4 வகை இருக்குங்க. வேர்ல்ட் கப் மேட்ச் அகமதாபாத்ல நடந்தப்போ ஹோட்டல் ரேட்லாம் 3 மடங்கு 4 மடங்கு ஏறிச்சே, அது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். அதாவது டிமாண்ட் அதிகம், சப்ளை கம்மி. அடுத்து உலகமெங்கும் நடக்கிற AI வளர்ச்சியால ரேம் தட்டுப்பாடு வந்து கம்ப்யூட்டர் விலை ஏறுறது காஸ்ட் புஷ். 3வது எம்ப்ளாயீஸ் அதிக சம்பளம் கேட்கும்போது வேற வழியில்லாம கம்பெனிகள் பொருட்களோட விலையை ஏத்துறது பில்ட்-இன். கடைசியா வெனிசுவேலா மாதிரி நாடுகள்ல கணக்கே இல்லாம பணத்தை பிரிண்ட் பண்ணதால வந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இந்த விலைவாசி ஏறுறதுக்கு வெறும் பேராசை பிடிச்ச கடைக்காரர்கள் மட்டும் காரணம் கிடையாது. அரசாங்கம் அதிகமா பணத்தை புழக்கத்துல விடுறது, திடீர்னு வர்ற போர்கள் அல்லது பெருந்தொற்றுனாலே ஏற்படுற சப்ளை செயின் பாதிப்புகள், அப்புறம் கவர்மெண்ட் கொண்டு வர்ற புது டாக்ஸ், GST மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் விலைவாசி அப்படிங்கிற தீயில எண்ணெயை ஊத்துது. இந்த இடத்துல நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை பர்ச்சேசிங் பவர், அதாவது வாங்கும் திறன். உங்க சம்பளம் இப்போ 50,000 ரூபாய்னு வச்சுப்போம். இன்னைக்கு அந்த 50,000க்கு உங்களால நிறைய பொருட்கள் வாங்க முடியும். ஆனா அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்கிரிமெண்டே இல்லைன்னா இன்ஃப்ளேஷன் காரணமா உங்க பணத்தோட உண்மையான வாங்கும் திறன் வெறும் 45,000 ரூபாயா குறைஞ்சிருக்கும். பணம் அதேதான், ஆனா அதோட பவர் காலி. இத புரிஞ்சுக்க ஒரு பிரமாதமான உதாரணம் பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. ரொம்ப சேஃபா இருக்கட்டுமேனா அதை லாக்கர்ல ஒரு 10 வருஷம் சும்மா வச்சிருக்கீங்க. 6% இன்ஃப்ளேஷன் கணக்கு போட்டா 10வது வருஷ கடைசியில உங்க பணத்தோட உண்மையான மதிப்பு வெறும் 5,58,000 பாதியா குறைஞ்சிரும். சரி, லாக்கர்ல வைக்காம ஒரு 6% FDல போடுறீங்கன்னு வச்சுப்போம். அது 18 லட்சமா மாறினா கூட அதோட உண்மையான மதிப்பு அந்த 10 லட்சத்துக்கு சமமா தான் இருக்கும். அதாவது FD உங்களுக்கு எந்த பெரிய லாபத்தையும் தராது, நஷ்டமாகாம மட்டும்தான் தடுக்கும். பகுதி 4, ஆர்பிஐயின் ரகசிய ஆயுதம். இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க?
ஆர்பிஐயோட முக்கியமான வேலையே இந்த இன்ஃப்ளேஷனை ஒரு 3-4% அப்படிங்கிற ஒரு ஹெல்தியான ரேஞ்ச்ல கண்ட்ரோல் பண்றது தான். அதுக்கு அவங்க பயன்படுத்துற அந்த ஸ்பெஷல் டூல் பேர் தான் ரெப்போ ரேட். அதாவது நம்ம எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி மாதிரி பேங்குகளுக்கு ஆர்பிஐ கொடுக்கிற கடனுக்கான வட்டி விகிதம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். மார்க்கெட்ல இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஏத்துவாங்க. உடனே நம்ம பேங்க்ஸ்லாம் நம்ம வாங்குற லோனுக்கான வட்டி ஏத்துவாங்க. வட்டி ஏறின உடனே நாம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குறத குறைப்போம். அனாவசிய செலவுகளை குறைப்போம். செலவு குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா பொருட்களுக்கான டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சா வேற வழியே இல்லாம பொருட்களோட விலை குறைஞ்சு இன்ஃப்ளேஷனுங்கிற அரக்கன் அடங்கிடுவான். எப்படிப்பட்ட லாஜிக் பாத்தீங்களா? பகுதி 5 பணவீக்கத்தை முறியடிக்கும் வழிகள். இவ்ளோ நேரம் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். இப்போ உங்க பணத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் பத்தி நம்ம மனசுல இருக்கிற சில மாயைகளை உடைக்கணும். முதல்ல, இன்ஃப்ளேஷன்னாலே கெட்டதுன்னு நினைக்காதீங்க. எக்கானமில பணப்புழக்கம் இருக்கணும்னா கொஞ்சோண்டு இன்ஃப்ளேஷன் இருந்துதான் ஆகணும். ரெண்டாவது, எப்படியும் விலைவாசி குறைஞ்சிடும், 60 ரூபா பால் பழையபடி 20 ரூபாய்க்கு வந்துடும்னு நாஜிக்லாம் எதிர்பார்க்காதீங்க. விலை ஏறுற வேகம் வேணா குறையலாமே தவிர பழைய விலைக்கு வராது. மூணாவது, வருஷா வருஷம் கிடைக்கிற 7% சேலரி ஹைக்க மட்டும் நம்பி ஏமாந்துராதீங்க. அது பத்தவே பத்தாது. ஏன் பத்தாதுன்னு சொல்றேன் கேளுங்க. சாதாரண இன்ஃப்ளேஷன் 6-7% இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எஜுகேஷன் மற்றும் மெடிக்கல் செலவுகளோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ தெரியுமா? 12-13% மேல பறந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில உங்க 7% சேலரி ஹைக் எந்த மூளைக்குங்க காணும்? அப்போ உங்க பணத்தோட வாங்கும் திறனை காப்பாத்த என்னதான் பண்றது? உங்க பணத்தை சும்மா பேங்க்ல தூங்க வைக்காம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அசெட்ஸ்ல முதலீடு பண்ணியே ஆகணும். உங்களால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும்னா நேரடியா ஈக்விட்டில போடலாம், இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் ரிஸ்க்னு நினைச்சா தங்கம், வெள்ளில முதலீடு பண்ணலாம். ஆனா நகையா வாங்காம காசுகளாவோ பார்களாவோ வாங்குறதுதான் புத்திசாலித்தனம். இது எல்லாத்தையும் விட பணவீக்கத்தை அடிச்சு காலி பண்றதுக்கான உங்களோட மிகச்சிறந்த பாதுகாப்பு கவசம் நீங்க தாங்க. ஆமாங்க, உங்க திறமைகளை வளர்த்துக்கிட்ட ஒரு 10-12% சேலரி ஜம்ப் வாங்குறதும் இல்ல ஃப்ரீலான்சிங் மூலியமா ஒரு பாசிவ் இன்கம் உருவாக்குறதும் தான் உங்களோட உண்மையான ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். பணவீக்கம் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் தினம் அதோட மதிப்பை இழந்துகிட்டே இருக்கு. அப்போ அதிலிருந்து தப்பிக்க இன்னைக்கு நீங்க எதுல முதலீடு பண்ண போறீங்க? உடனே ரிசர்ச் பண்ணுங்க, இன்னைக்கே ஆக்ஷன் எடுங்க. அப்போதான் நாளைக்கு எந்த பொருளாதார நெருக்கடியும் உங்களை பாதிக்காது. யோசிங்க, செயல்படுங்க.